போலி வாக்காளர் எல்லாம் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போடலான்னு போலி ஓட்டு போடலான்னு அந்த இடத்துல இருக்கிறாங்களா? ஆர்கே நகர்ல 40,000 போலி வாக்காளர்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் 12,000, 14,000, 15,000 போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுதான் ஏன்னா ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி 500 வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 30-40 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். அப்போ அவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தான் ஆகணும். திமுகவுக்கு என்ன பயம் இதுல? திடீர்னு ஏன் பயப்படுறீங்க? என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்யறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது. 888 கோடி ரூபாய் நகராட்சி துறையில பொறியாளர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுவதற்கு 2,500 பேரை நியமனம் செய்வதற்கு 888 crore ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அமலாக்கத்துறை 250 பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு. சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அங்க அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட 2,000 கோடி ரூபாய் ஊழல். மணல் கொள்ளையில 4,800 கோடி ரூபாய் ஊழல். இந்த நெல் போக்குவரத்துல 200 கோடி ரூபாய் ஊழல். கனிம வள கொள்ளையில குறைஞ்சு 1000 கோடி ரூபாய் ஊழல் 3 தென் மாவட்டங்கள்ல. இப்படி டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபாய் ஊழல். அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல பழைய பாட்டில் விற்கிறதுல அதுல கிட்டத்தட்ட 10,000 கோடி ஊழல். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வர்றாங்க. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது. இப்போ அந்த கோபம் ஒரு அலையா இருக்கு. தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியா மாறி படுதோல்வி திமுக அடைவார்கள். அதுல திசை திருப்புவதற்காகத்தான் இதுல வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியல், இந்த பட்டியல் சும்மா வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வேற எதுவுமே கிடையாது. தேர்தல் நியாயமா நடக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல இருக்கிற போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும். 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் நீக்கப்பட வேண்டும். இது ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம்னா ஏன்னு கேட்கிறேன். ஏன் போலி வாக்காளர் எல்லாம் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போடலான்னு போலி ஓட்டு போடலான்னு அந்த இடத்துல இருக்கிறாங்களா?